ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாரா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and welcoming RR for this victory. எஸ் சார். சாம்சன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காரு RRக்காக. எப்படி இருந்திருக்கு சார் மேட்ச்? சூப்பர்பான ஒரு சேஸ். இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் நான் உங்களுக்கு இஷ்ன்ற சவுண்ட்லயே உங்களுக்கு சொல்றேன். RR ஜெயிச்சதுக்கு காரணம் எஸ்எஸ் ரிப்பீட் பண்ணல. ஒரு எஸ்எஸ் வந்து சஞ்சு சாம்சன், ஒரு எஸ்எஸ் வந்து சந்தீப் சர்மா. 2 எஸ்எஸ் RRக்கு. அது அந்த பக்கம். இந்த பக்கம் யஷ். இவ்வளவுதான். உதப்பட்டதுக்கு ஒரே காரணம் யஷ் தான். யஷ் தாக்கூர்னு ஒருத்தர் பண்ணார் பாருங்க, ஃபீல்டிங்கும் போலிங்கும் அபாரம். யாரோ அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த 24 பால்ல 12 ஷார்ட் பிட்ச், 12 ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குன்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அந்த ஆசையில போடுறாரு ஃபுல்லா. நீ தரையை நம்பவே இல்லை. ஃபுல் அட்மாஸ்பியர் தான். ஃபுல் டாஸ். கீழே பால் நான் பிச்சே பண்ண மாட்டேன். அப்படி ஒரு பிடிவாதம் சார். அப்படிப்பட்ட பால்லையும் அவர் அப்படி போட்டு பட்லர் அவுட் ஆகினார்ல சார். அந்த மாதிரி எல்லாரும் அவுட் ஆவாங்க நினைச்சிருக்காரு. பட்லருக்கு என்ன எங்க ஏமாந்தாருன்னு சொல்றேன். பட்லர் அதுக்கு முந்தின தான் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்படி இருந்தாலும் ஜெனுவின் ஃபாஸ்ட் பவுலர் டுவர்ட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் நோந்து அடிப்பார் தெரியுமா, பியூட்டிஃபுல்லா. அது ஒரு ஃபேவரட் ஷாட் ஆடுவாரு. அக்ராஸ் ஒரு ஸ்கூப். அது ஜெனுவின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் ஆடி இவரு ஃபுல் டாஸ் போடணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, பின்ன வரவே இல்லை பந்து வச்சாரு. இவர் பாக்கெட்டுக்குள்ள பந்து போயிடுச்சு. ஃபுல் டாஸா போல்டு. அது நேற்று ஃபுல் டாஸ்ல மார்க்கம் LBW முந்தானது. இவர் ஃபுல் டாஸ்ல போல்டு. இது அடுத்த காமெடி. இப்போ நான் சொன்னேன், லாஜிக்கல், அஸ்ட்ராலாஜிக்கல், இல்லாஜிக்கல், பயாலாஜிக்கல், எல்லா லாஜிக்கலும் நடந்து கிரிக்கெட்ல. சார் இந்த மேட்ச் வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு ஓகே இவன் தெரிஞ்சு போச்சுப்பா, இவங்க ஒன்றும் பெரிய ஸ்கோர்லாம் அடிக்க போறது கிடையாது, இன்னைக்கு ஒரு 200க்குள்ளதான் போகும் போல இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு 10 ரன் ஓவர் அப்படின்ற மாதிரியே தான் வந்துட்டே இருந்தாங்க இவங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் எங்க சூடு பிடிக்கும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேட்ஸ்மேன் நிக்கலஸ் பூரான், ஸ்டாயினிஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பிக் ஹிட்ஸ் கொடுத்து கொஞ்சம் மேட்சை வந்து ஒரு 220, 230க்கு போய் ஒரு டார்கெட்டை வந்து கொஞ்சம் இதுவா கொடுப்பாங்க, சேலஞ்சிங்கா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்களோட ஹிட்டர்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் 5 overs ரொம்ப நல்லா கண்டெயின் பண்ணாங்க RRோட பவுலர்ஸ். நீங்க சொன்ன சந்தீப் சர்மா அவுட் கூட. அந்த லாஸ்ட் 5 overs ஆஃப் பவுலிங் பத்தி சொல்லுங்க. ஸ்லோவா போட ஆரம்பிச்சாங்க, ரொம்ப பிரில்லியண்டா. சந்தீப் சர்மா தான் மெயின் ரெக்கர் இன்சார்ஜ். ஸ்டாயினிஸையும் பூரானே எடுத்தார் அவரு. பாத்தீங்களா, 2 வைட்டல் விக்கெட் எடுத்ததுக்கு எங்க +60. அதுலயே போடுமே 60 ரன் சேவ் பண்ண மாதிரி. அந்த 2 ஹார்ட் ஹிட்டர்ஸ் பீக் ஃபார்ம்ல இருக்காங்க 2 பேரும். அந்த 2 பேர் அவர் எடுத்துட்டாரு. அஸ்வின் வந்து ரொம்ப பிரில்லியண்டா வந்து பெக் பண்ணினே இருக்காரு. அவரை பாருங்க, ஹூடா நல்ல செட்டில்டு. அவர் அந்த மாதிரி அடிக்க முடியாது. அவர் இந்த ஆர்க்ல இறங்கி நீங்க அடிக்கிறதுல போட மாட்டாரு. அவர் இறங்கி ஆடி அவர் அவுட்டு. பேடா போட்டது இன்னைக்கு நம்ம சஹல் ஒண்டி தான் சர்ப்ரைஸ். மீதி பேர்லாம் எக்ஸ்ட்ராடனரி. தே மேட் ரன் கெட்டிங் சோ டஃப். ஸோ அந்த 190+ வந்து ஆக்சுவலி LSG வெரி வெல் ஏர்ன்ட். ஆக்சுவலி டஃபஸ்ட் bowling அகேன்ஸ்ட் அடிச்சாங்க 190+. அதுக்கு தே டிசர்வ் டு வின், எஸ்பெஷலி ஆஃப்டர் டேக்கிங் 3 wickets. 3 விக்கெட் எடுத்தாச்சு, கையில இருக்குது மேட்ச். யஷ் வந்து அந்த கேட்சை மெஸ் அப் பண்ணி ஜுரேலுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டிங், இன்னொரு செமி கேட்ச் செமி ஃபீல்டிங் ஒன்று விட்டு, அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட்டுக்கு வந்து ஒரு த்ரோ அடிச்சு அதை வந்து கம்ப்ளீட்டா நண்டு கொண்டேன் அப்படின்னு நண்டு பிடிச்சா இருப்பாருங்க இந்த பக்கம் நம்ம மோசின் கான். அந்த நண்டை பிடிக்கிற சமயத்துக்கு அவர் காலை ரன்னர் வந்து மிதிச்சு அந்த பாலை விட்டு எல்லாம் ரண பிரளயம். சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல KL ராகுல் அண்ட் தீபக் கூட, அதாவது வந்து இப்ப முக்கியமா இந்த மேட்சஸ் எப்பவுமே எங்க போகுது அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், நிக்கலஸ் பூரான் இவங்கெல்லாம் தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. KL ராகுல் ஒரு சின்ன இன்னிங்ஸ் எங்கேயாவது ஆடுற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வைட்டல் ஆஃப் த ரன்ஸ் வந்து KL ராகுல் அண்ட் தீபக் கூட 2 பேரும் ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. தீபக் கூட ஆஃப்டர் லாங் டைம் கமிங் பேக் இன் டு ஒரு நைஸ் ஃபார்ம். இதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்கான ஸ்குவாடே அவங்க முடிவு பண்ணி மைண்ட்ல எழுதி முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவர் இன்னைக்கு வராரு, நான் உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லி திடீர்னு இன்னைக்கு இவர் ஃபார்முக்கு வராரு. சோ இவங்க 2 பேரோட அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி வைட்டல். ஆமா, அவங்களுக்கு சென்டிமெண்ட்லி அது நல்ல பேர். ஏன் தெரியுமா, பஞ்சாப் கிங்ஸ் அவங்க 2 பேரும் ஆடின போது ஐ திங்க் RRோட தான் நினைக்கிறேன், ஒரு கிரைசிஸ்ல இந்த 2 பேரும் பிரமாதம் ஆடினாங்க. இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி சேவ் பண்ணாங்க அந்த மேட்ச். அவங்க ஐ திங்க் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன், அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா பட் அதை நான் பேசுனேன், நம்ம வீடியோல அதை பேசியிருக்கேன்.
அவங்க பார்ட்னர்ஷிப் பிரில்லியண்டா பில்ட் பண்ணாங்க இன்னிங்ஸ்ன்னு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. கூடா முயற்சி விஸ்வரூப தோல்வி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தம். வெற்றியா இருந்தது அவருடைய முயற்சி சூப்பரா இருந்தது. பட் நோ கிரெடிட் டேக்கன் அவே. நல்லா இருந்தது. ஏன்னா அவர் தான் ரொம்ப அழகா இறங்கி கவர்ஸ் மேல் நான் சொல்லுவேன் 6 அடிச்சா பியூட்டிஃபுல்லா நம்ம சஹல். ஸோ he was very quite strong on the off side. பட் அந்த பால் மெஜாரிட்டி கேரம் பால்ஸ் தானே போடுறாரு. இஸ் நாட் போலிங் ஆஃப் பிரேக்ஸ். ஸோ வித் டர்ன் அடிக்கவே முடியாது. அப்படி போடுறது இல்லை அவர். கரெக்டா மாட்டினார். லாங் ஆன்ல மாட்டினார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து இதை விட இன்னும் நல்லாவே போட்டிருந்தார் அஸ்வின் இன்னைக்கு. ஏன்னா இப்ப இந்த சீசன்ல வந்து லாஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவர் விக்கெட் டேக்கிங்கும் கம்மியா இருந்திருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 overs வாஸ் வெரி குட். அந்த லாஸ்ட் 2 overs கம்பேர் பண்ணும்போது அதுலதான் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா லீக் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, எப்படியுமே எல்எஸ்ஜி வந்து ஒன் ஃபேக்டர் இன் ஃபேவர் ஆஃப் அஸ்வின் என்ன இருந்ததுன்னா, இவங்க இந்த டீகாக் முதல்ல நல்ல டெரிபிக்கா அடிக்கிற ஒரு டீகாக்கும் ஸ்டாயினிஸும் போயாச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போகணும். அந்த சமயத்துல வந்தது ஒரு அட்வான்டேஜ் தான். எப்பயுமே ஃபுல் ஸ்விங்ல அடிக்க போக மாட்டாங்க. அண்ட் நிக்கலஸ் பூரான் ரொம்ப ஸ்லோ பவுன்சர் வழக்கமா போடுற மாதிரி சந்தீப் சர்மா போட்டு எடுத்துட்டாரு. ஆனா ஒரு கீ பேட்ஸ்மேனை இவங்களுடைய ரொம்ப டிசிப்ளின் அண்ட் பிரெய்னி போலிங்னால அப்படியே கர்வ் பண்ணி விட்டாங்க. அதை மீறி 190 வந்திருக்கு. அதுதான் அந்த 190 வந்ததே தெரியல. ஸோ அது ரொம்ப பெரிய எஃபர்ட், பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு 190 அடிச்சது. திருப்பி இவங்க வந்து ஒரு மொத்தம் அந்த 3 விக்கெட்ஸ் விழுற வரைக்கும் இருந்த ஜோஷ். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. இப்போ குணால் பாண்டியா கொண்டு வந்தாரு, தகால் அவர் கட் பண்ணாரு. பிஷ்னாயை வச்சுட்டு 16th ஓவர் கொண்டாரு. என்ன ஐடியா எனக்கு புரியல. பிஷ்னாய்க்கு வந்து அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எப்பயுமே உண்டு. முதல் பவர் பிளேல நீங்க கொண்டு வந்தாரு சஹல் மாதிரி அவரும் போட்டு விக்கெட் எடுத்து அவர் பண்ணி போவார் ஸ்டைலா. ஒரு போல்டையோ ஒரு காட்டியோ போவார். அவருக்கு போலிங்கே கொடுக்காம யூஸே பண்ணாம நேர 16th ஓவர் இவர் யஷ் வந்து ஃபுல் டாஸ்ன்னு கிராவிட்டில எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் கண்டுபிடிச்சது கிராவிட்டி. நியூட்டனாவது மண்ணாங்கட்டியாது. நான் பால் மேலேயே தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் பேடு நான் சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல் டாஸ். அடுத்த ஃபுல் டாஸ் இப்பொழுது வேண்டாம். 2க்கு பிறகு வேண்டவே வேண்டாம். குடும்ப கட்டுப்பாடு மாதிரி சொல்லணும் போல ஒட்டுனே ஃபுல் டாஸ். சார் ஆக்சுவலா மேட் ஹென்ரி தான் வந்து இன்னைக்கு அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த இதுல இருந்து டோர்னமெண்ட்ல இருந்து அவர் எத்தனை மேட்ச் ஆடுறாரோ அந்த எல்லா மேட்ச்லயுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல வந்து கொஞ்சம் அந்த ஸ்விங் அண்ட் பாலோட அந்த கண்ட்ரோல் நல்லா இருக்குது அவரோட பவுலிங் ஆக்சுவலா இல்லையா? மேட் ஹென்ரி என்னன்னா ரொம்ப அன்பார்ச்சுனேட்டானது வந்து அன்பார்ச்சுனேட்டானது அவருக்கு வந்து விக்கெட் மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. மற்றபடி ஆக்சுவலா நல்லா போடுறாரு. பட் இன்னைக்கு அந்த வழக்கமான எக்கானமி இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அது வேற அந்த விஷயம் வேற டென்ட் கோ இன் தேர் ஃபேவர். அவர் மேட் ஹென்ரி போட்ட விதம் யூஸ்வலா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர் அடிக்கிறது. ஸோ இன்னைக்கு அவரும் வந்து போலிங்ல வந்து சரியா போடலதான் ஒரு பிரச்சனை. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஒரு ஓவர் போட்டிருக்காரு, 3 ரன்னு, ஒரு விக்கெட். அந்த ஓவர்லயே விக்கெட். ஆனா அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு போதும் இந்த ஒரு ஓவர் தான். அதுதான் எனக்கு புரியலன்ற. நல்லா போடுறவங்க கட் பண்ணினே இருக்காங்களே. இதை ருத்ராஜும் பண்றாரு. அது என்ன மைண்ட்ல அவங்களுக்கு எதை மறந்துருதா இவங்க எல்லாம் சரி போறோம் அப்படின்னு. ஓகே, அவன் வந்து ஸ்டாயினிஸ் ரெகுலரா 4 ஓவர் போடுறவர் தான். அவரை கம்ப்ளீட்டா போலிங் சினாரியோலே வராம வச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அவர் எடுத்துட்டு அதுல இன்னும் 1 ஓவர் ட்ரை பண்ணலாம். அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. இதனால சர்ப்ரைஸ் தான் கொடுக்குற போலர் கிடையாது. அவர் ரெகுலரா போட்டுருந்தவர் தான். இவங்க திடீர்னு கொடுக்காம இருந்தாங்க போலிங். இன்னொன்னு கீ பவுலரா எல்லா மேட்சும் 7வது ஓவர் 8வது ஓவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கிற ரவி பிஷ்னாய் நீங்க சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம நாட் எவர் இன்டு தி ஃப்ரே அட் ஆல் அப்படின்னு வச்சு திடீர்னு 16வது ஓவர் கொண்டு வருவாராம். கேட்டா வந்து நான் அமித் மிஸ்ராவை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருக்கேன். சோ அமித் மிஸ்ரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர், பாவம் அவருக்கு இன்னைக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டேன், அதனால ரவி பிஷ்னாய் கட் பண்ணிட்டேன்ற இந்த கணக்கு எனக்கு முதல்ல புரியல. இன்னொன்னு குருணால் பாண்டியாவுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு 4 ஓவரை தனியா வச்சிருக்கீங்க. ரவி பிஷ்னாய்க்கு எப்படி 4 ஓவர் இல்லைங்கிறதே எனக்கு புரியல சார். அமித் மிஸ்ரா வந்து அவர் வந்து போலிங் போட விக்கெட் எடுத்தார். கண்டிப்பா பாராட்டுறேன் அந்த கான்பிடன்ஸுக்கு. அவர் யார் கையை பிடிச்சி அவர் ஃபீல்டுல அழிச்சு வந்தாங்கன்றது எனக்கு டவுட் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப வச்சிருக்கிற மெயின்டைன் பண்ற ஒரு பிசிக்கு ஒரு செஸ்ஸுக்கே ஒரு ஃபிட்னஸ் இல்லை. செஸ் ஆடுறதுக்கே அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படி லெவல் எடுத்தாங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு ஃபிட்னஸ் சடனா பார்த்தா வெயிட் எக்ஸசைஸா போட்ட மாதிரி இருக்கு. இவர் இந்த யஷை பார்த்தா காலேஜுக்கு போற ஃபாரிக்ஸ் பேபி மாதிரி இருக்காரு. அவர் மூவ்மெண்ட் அவரும் விடாம ஷார்ட் தேர்ட் மேன்லயே அந்த இவர் பண்ணுவாரு. வேர்ல்ட் கப்ல போகிற ரஷீத் கான் என்ன பண்ணுவாரு, அந்த முஜீப் இல்ல அவருக்கு கையில வந்து ட்ரிங்க்ஸ் கூட நிக்காது, மோதிரம் கூட வரல நிக்காது. அவரை திருப்பி ஷார்ட் ஃபைனலுக்கு வச்சுட்டு அவர்கிட்ட வர கேட்ச் எல்லாம் அவர் கும்மி வச்சுட்டே இருப்பாரு. இவருக்கு டென்ஷன்ல இவர் கேட்ச் விட்டுருவாரு. அந்த மாதிரி அந்த யஷுக்கு இப்படி நவறதுக்கும் அப்படி நவறதுக்கும் யாராவது லெட்டர் போட வேண்டியிருக்கு, ரெடியா இருக்கு நீங்க நவரணும்ட்டு. ஆனா அவர் அதே இடத்துல அந்த பிவட்டல் பொசிஷன்ல வச்சுட்டே இருக்காங்க. அவர்
இதுல என்ன ஜோக்னா கேப்டன் பக்கத்திலேயே வேற கேப்டன் பக்கத்திலேயே நின்று கேட்ச விட்டு கேப்டன் எப்படியே பாக்குற நான் உனக்கு என்னத்த சொல்ல உனக்கு என்னத்த பண்ண கேள் அவர் சொல்லுப்பாரு நீ பக்கத்தே நில்லு திட்டுறதா தான் நான் கொஞ்சம் கம்மி வால்யூம்ல திட்டினாலே உனக்கு கேட்கும் எங்கேயோ போய் நின்னா ரொம்ப கத்தி திட்டு இங்கே நின்று இருப்பேன் சார் the winning partnership மறுபடியும் வந்து இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அண்ட் ரியான் பராக் பதிலாக சஞ்சு சாம்சன் அண்ட் த்ருவ் ஜுரேல் நம்ம நேத்து வீடியோல தான் பேசினேன்னு நினைக்கிறேன் நான் கூட உங்கள்கிட்ட கேட்டேன் என்ன சார் இந்த த்ருவ் ஜுரேல் ஜிதேஷ் சர்மா இவங்க எல்லாம் வந்து இந்த சீசன்ல விளையாடவே இல்லைன்னு எங்க எப்படி சொன்னது எங்க கேட்டுச்சோ தெரியல இன்னைக்கு த்ருவ் ஜுரேல் விளையாடிட்டாரு their partnership was amazing சார் ஆமா ஃபேண்டாஸ்டிக் ஜுரேல் வந்து ரொம்ப ரொம்ப வெரி எஃபிஷியன்ட் பிளேயர் ஜுரேல் நீங்க வந்து நிக்க வைக்கவே முடியாது வந்து இது திலக் வர்மாவுடைய ரைட் ஹேண்டட் வர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல் பிளேயர் அதனால அவர் என்ன சர்ப்ரைஸே கிடையாது அவர் அடிச்சதுல நீங்க என்ன டார்கெட் கொடுத்தாலும் அடிச்சுட்டு செம பிளேயர் சஞ்சு சாம்சன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுல ஷைன் பண்ணாம இருக்க சான்ஸே இல்லை சஞ்சு சார் சஞ்சு சாம்சன் இப்போ ரீசெண்டா என்னன்னா இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்லாட்ஸ் வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டு இருக்குதுன்றது ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து அவர் வந்து அவரோட கிரிக்கெட்டை வந்து வெறும் அந்த ட்ரெடிஷனல் கன்வென்ஷனல் ஷாட்ஸ் மட்டும் ஆடாம he is also trying himself into this innovative shots இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணது ஸ்கூப் ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணது இது வந்து கண்டினியூஸா சில மேட்சஸ்ல அவர் அதை வந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டே so that he proves that to the selectors that நான் வந்து வெறும் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் கிடையாது I can also give you this variety of innovation shots னு சோ அது நல்லா இருக்குல एक्चुअली பாக்குறதுக்கு இல்ல சஞ்சுக்கு வந்து அது சென்டிமெண்ட் என்னன்னா ஐபிஎல்ல கிளிக் ஆவாரு இந்தியாவுக்கு ஆடும்போது அந்த மாதிரி வராது ஃப்ரீ ஸ்ட்ரோக் அது என்ன தெரியல பட் when he plays for IPL he will exhibit his best சரியான அரே ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அவன் வந்து ஃபிளிக் ஆஃப் த டோஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் டக்குன்னு கவர்ஸ் மேல சிக்ஸ் எல்லாம் எஃபர்ட்லெஸ் இருக்கும் பாக்குறதுக்கு பார்த்தா அது சிக்ஸ் அடிக்கிறதுக்கான எஃபர்ட் மாதிரி தெரியாது பாதி ஸ்டாண்ட் உள்ள அந்த டாப் கிளாஸ் பிளேயர் அவரே நீ கண்டெய்ன்லாம் பண்ண முடியாது அழிக்கவே மாட்டார் ஒன்னு கட்டாம அடிப்பாரு இல்ல சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு தவிர இந்த நின்று வந்து நிறைய பால் கன்சியூம் பண்றதுங்கிறது கிடையாது KL ராகுல் கூட இன்னைக்கு பாருங்க நீங்க அவங்க டீம்ல யாருமே அடிக்கல அவர் ஃபென்டாஸ்டிக் ஆனாரு KL ராகுல் சூப்பர் பட் அது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் KL ராகுல் இல்லாட்டா கூட இன்னைக்கு என்ன தேவையோ அது கரெக்டா ஆனார் அண்ட் லெஸர் நம்பர் ஆஃப் பால்ஸ் கன்சியூம் டு ஸ்கோர் தட் 70+ ரன்ஸ் ரொம்ப நல்லா ஆனது சார் ஓவராலா இந்த மேட்ச் பார்க்கும்போது இந்த சைடு ரெண்டு பேட்ஸ்மேன் அந்த சைடு ரெண்டு பேட்ஸ்மேன் அடிச்சாங்க யார் நல்லா அடிச்சாங்க முடிஞ்சுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இந்த மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா என் கண்ணில் எதுவும் படல அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய சூப்பர்பான ஃபீல்டர் மிஸ்டர் தாக்கூர் தவிர்த்து பட் நீங்க எப்படி பாத்தீங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது உங்க கண்ணில் பட்டுச்சு ரொம்ப அரிய காட்சி ஒண்ணு பார்த்தேன் ஜான்டி ரோட்ஸ்ன்றவர் டீம் 11 நாள்ல பவுண்டரிக்கு வெளில இருக்காரு அவர் எல்லா கேட்சும் பிடிக்கிறாரு எல்லா ஃபீல்டிங் அவர் பண்ணிக்கிறாரு உள்ளுக்குள்ள இருக்கிற கேட்சை விட்டுனே இருக்காரு பேசாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜான்டி ரோட்ஸ் 11 நாள் தான் அப்புறம் யோசிச்சேன் ஜான்டி ரோட்ஸ் வந்து இந்த சென்னையில வந்து வெளியில ஜப்பாக்கு வெளியே வரல ஏன்னா எல்லா ரோடையும் தோன்ற மாதிரி ஏதோ ஒரு ரோடு நினைச்சு ஜான்டி ரோட்ஸும் தோண்ட போறாங்கன்ட்டு அவர் வெளியே வரல பொழுது இந்த அரிய காட்சியை நீங்க பார்த்தேன் he still proves that he is one of the best fielders அது ரொம்ப ஜாலியா இருந்து பாக்குறது அதுலயும் ஒரு வாட்டி ஒரு இதுல வந்து இந்த சம்டைம்ஸ் பார்க்ல வந்து இந்த சந்திரமௌழி அந்த மாதிரி சீன்ல எல்லாம் அந்த கேர்ள் ஃபிரெண்ட் எங்கேயாவது அப்பாவை பார்த்துட்டு ஓடுவான் எங்க ஓடுற அப்படின்னு ஹீரோ பிடிச்சி வைப்பாரு அந்த மாதிரி இந்த பதோனியை பிடிச்சி பவுண்டரியில விழுகிறது ஏதோ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நாசிஸ் நேரா தான் மென்டாரிங் போடுறது ஜான்டி ரோட்ஸுக்கு கையை பிடிச்சி அவன் இது விட்டுணும் சார் பால் நான் ஃபீலிங் பண்ண ஓடுறேன்னு பதோனி ஓடுறது அந்த காட்சி கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு எஸ் சார் நாளைக்கு 2 மேட்சஸ் மறுபடியும் ஒரு டபுள் ஹெட்டர் சண்டே அதுல வந்துட்டு SRH மோத போகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம் எப்படி சார் என்ன எதிர்பார்க்குங்க அந்த மேட்ச்ல அது வந்து இந்த ஹவுஸ் ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் SRHல இருக்க விஷயம் SRH பிளேசிங்ல இருக்காங்க அவங்க இந்த ஒரு செட்பேக் RCBக்காக நீங்க SRH அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது பட் டிராவிஸ் கிளாசன் 2 தான் வைட்டல் பேட்டிங்கா பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல டிராவிஸ் கிளாசனுக்கு இவங்க என்ன ப்ளாய் வச்சிருக்காங்க தீக்ஷனா 11 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அஷ்யூட் உங்களுக்கு சக்சஸ் அஷ்யூட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த 2 பேர் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து தீக்ஷனாக இருக்கு அப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு மெயின் ஸ்ட்ரைக் போலர் அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது என்னுடைய அனாலிசிஸ்ல பார்க்கும் போது ஸ்பின் எடுத்துன்னு வருவாங்க சீக்கிரம்னு தோணுது அவங்க SRH பேட்டிங் போது 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஆடும் போது 100% ஸ்பின்ன சீக்கிரம் எடுத்துன்னு வருவாங்க பத்திரானா அப்கோர்ஸ் ஒரு பத்திரானா வரலாம் இல்ல ஸ்பின் சீக்கிரம் வரணும் இதுல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு எஸ் வரணும்னா அப்ப கண்டிப்பா அந்த லெஃப்டிக்கு ஒரு அழகான ஆஃப் ஸ்பின்னர் வேணும் அப்ப அந்த ஆஃப் பிரேக்கோ ஆஃப் ஸ்பின்னர் வேணும்னா அது நம்மகிட்ட ஒரே ஆப்ஷன் மகேஷ் தீக்ஷனா அவரை நீங்க சொல்ற மாதிரி பிளேயிங் கிரவுண்ட்ல கொண்டு வருவாங்களான்றது தான் அப்ப கீயான ஒரு டெசிஷனா இருக்கும் நாளைக்கு ஆமா அவங்களுடைய bowling is not a matter of concern for us but SRH உடைய batting will definitely be a matter of concern for our CSK bowlers
எஸ் சார். அதை விட முக்கியமான மேட்ச், எல்லாத்தோட முக்கியமான மேட்ச், ஆர்சிபி நாளைக்கு திரும்ப வராங்க. அப்போ 2 நாளா ஆர்சிபி மேட்ச் பார்க்காம அப்படியே போர் சார். எனக்கு என்னதான் நீங்க 260 அடிங்க, 280 கூட அடிங்க, எனக்கு ஆர்சிபி மேட்ச் இல்லைன்னா போர் சார். நாளைக்கு ஆர்சிபி மேட்ச் மதியானமே சூப்பர்பா. ஜிடி கூட விளையாடுறாங்க. ஜிடி வந்து அடிமேல அடி வாங்கி இருக்கிற ஜிடியை வந்து இவன் தாண்டா இந்த நேரத்துல நமக்கு சரியான ஆளு அப்படின்னு ஆர்சிபி எதிர்பார்ப்பாங்க. அந்த மேட்ச் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? இல்ல, ஜிடியும் பயப்படுவாங்க ஆர்சிபி கிட்ட. பிகாஸ் ஆர்சிபி வந்து எஸ்ஆர்எச் கொடுத்துருக்காங்க. பீக் ஃபார்ம்ல இருக்கிற ஹிட்டர்ஸ் எல்லாம் உள்ள அமைச்சிருக்காங்க. அதனால ஆர்சிபி வில் நாட் பி an easy cake for them. ஷுவரா மேட்ச் க்ளோஸா தான் போகும். ஆர்சிபி ஒரு ஜோஷ்ல இருப்பாங்க. கண்டிப்பா அந்த எஸ்ஆர்எச் பீட் பண்ண ஜோஷ்ல இருப்பாங்க. ஜிடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். அவ்வளவு ஈஸி கிடையாது ஆர்சிபியோட. டேக் இட் ஃப்ரம் மீ டு பி a very close match. Is there any chance they will play Maxi or நாளைக்கு உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? We want him to play, but அவங்களுக்கு ஸ்கோப் இனிமே ஃபர்தரா டோர்னமெண்ட்ல இல்லன்னுச்சு. இட் மேக்ஸ் லிட்டில் டிஃபரன்ஸ். அதனால மேக்ஸ்வெல் டெஃபினட்டா ஆட வைக்கலாம். ஏன்னா இந்த பாட்டம் பிளேயர்ஸ் இப்ப லைக் எப்படி வந்து பஞ்சாப் கேகேஆர் ட்ரவுன்ஸ் பண்ணிச்சோ, இது எப்படின்னா எனக்கு இன்டர்வியூல வேலை கிடைக்கவே வேணாம், கச்சா கிடைக்கட்டும் இல்லடா வேணாம் மாதிரி சில பேர் இன்டர்வியூ போயிட்டு இன்டர்வியூ பண்ற எக்ஸிக்யூட்டிவ் கூட கலாய்ச்சிட்டு வருவாங்க கச்சா சொல்லிட்டு. அந்த மாதிரி எங்களுக்கு டோர்னமெண்ட்ல சான்ஸே இல்லை. ஓடு கரகத்தை எல்லா வண்டிய சொல்ற மாதிரி ஒரு ரகலை பண்ணிட்டு வருவாங்க கண்டிப்பா. Let's wait and watch sir. Double headers எப்படி இருக்க போகுது நாளைக்கு அப்படிங்கறத. See you on the other end of that RRR. So thank you so much and மறுபடியும் with lot of cricket and fun மறுபடியும் சந்திப்போம் on our favorite RRR.